பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்தராம் தேவனே, பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்தராம் தேவனே, இதய சுத்தம் என்னில் காண என் உள்ளத்தில் இன்று நீர், என் உள்ளத்தில் இன்று நீர். இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய வேத பகுதி 113 சங்கீதம். அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து வந்த 7 மாதங்களிலும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாத தந்தீர், நன்மைகளை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களை தெல்லாமலும் தமது கிருபையை எங்களை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கர்த்தாவே. இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலும் ஒருமித்தவர்களாக நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நீ கிருபையாய் வழிநடத்துகிறீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்குமாக உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படப்பட வேண்டும் என்றும் ஆண்டவரே, ஜனங்கள் உம்மை அறிந்து கொண்டு உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்றும் இந்த காலையிலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை நானே காத்தும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், சிறுமைப்பட்டவர்கள் கேட்டு மகிழ்வார்கள் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த கால வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களும் எங்களுடைய ஸ்தோத்திரங்களும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்து எட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே. என்னையும் எங்களையும் இந்த காலையில் நினைத்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற உம்முடைய மகாபெரிய தயவுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையிலே தள்ளுண்டு போனவர்களை, நொறுங்கி போனவர்களை நாங்கள் இந்த காலையில் நினைக்கிறோம் சுவாமி. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கர்த்தாவை இப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்குள்ளாக இருந்தாலும் கர்த்தாவை மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறீர் சுவாமி. தேவையுள்ளவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் சுவாமி. இனி வாழ்வு இல்லை என்று நினைக்கின்றவர்களை ஆண்டவரே, இனிதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவர், இதோ இந்த காலையிலே எங்களை பலப்படுத்துவதற்காக இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிறவர்களை கர்த்தாவை தூக்கி நிறுத்துகிறவராக, வாழ்க்கையிலே நம்பிக்கையற்றவர்களுக்கு
ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறவராக, சுகவீனமாக பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவரே அவருடைய சுகத்தையும் பலத்தையும் விரும்புகிற எங்கள் அன்பின் ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும், பலப்படுத்தும், நொறுங்கி போன உள்ளங்களை திடப்படுத்தும் ஆண்டவரே. இந்த காலையிலே உடைய வல்லமுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும், உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் கிருபையா இறங்கும்படியா நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நாளும் இந்த மாதமும் தங்களுடைய குடும்பத்துக்காக பிரயாசப்படுகின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் நீ கொடுத்த எங்களை போஷித்தீர், காக்கைகளையும் போஷிக்கின்ற எங்கள் ஆண்டவர். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுடைய வருமானத்தை நீ ஆசீர்வதித்து வியாபாரங்களை வர்த்திக்க செய்து குடும்பத்திற்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் ஆண்டவரே நீர் கட்டிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய வேதத்தை நாங்கள் வாசிக்க ஜெபிக்க அதற்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக, உண்மையோடு உண்மை நாங்கள் நேசிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாரும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி உம்மை முழு மனதோடு சேவிக்க கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என்றால் ஜெபிக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு ஆரம்பம் நீர்தான் கர்த்தாவே. என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தினுடைய ஆதாரம் நீர்தான் கர்த்தாவே. என்னுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மகிழ்ந்து களிகூறும்படி ஆனந்தத்தையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் தருகிறவரே, இந்த காலையிலே நாங்கள் உம்முடைய பாதம் பணிகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் கர்த்தாவே பலனுள்ளதாய் மாறட்டும் கர்த்தாவே. திருமணம், குழந்தை பாக்கியம், இன்னும் எதிர்பார்த்திருக்க நன்மையெல்லாம் கர்த்தாவே இந்த மாதம் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பல விதங்களில் எங்கள் தேசம் சுபிச்சு வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் எங்களுடைய ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம், அரசாங்க அதிகாரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளை உணர்ந்து உன்னியுத்தமாக தங்களுடைய பணிகளை செய்து ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய நல் மாதிரிகளை ஆண்டவரே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செவனே செய்வதற்கு உங்களுடைய ஞானத்தினாலே நீ நிரப்ப வேண்டும் என்றும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தங்களுக்கு அருமையானவை இலக்க கொடுத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை கர்த்தர் ஆறுதல்படுத்தும், தைரியப்படுத்தும். ஆண்டவரே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று வாசிக்கிறது போல கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையிலும் பணியிலும் குடும்பத்திலும் சகல விதங்களிலும் ஆண்டவரே உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீ கர்த்தர் உதவி செய்யும். இந்த கால வேளையிலே ஆண்டவரே நீ தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் நினைத்து உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வசனத்தின்படி கர்த்தர் எங்களை நீர் ஆசீர்வதி கர்த்தாவே. தேவரே, நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அதற்குரிய பலனையும் ஆசீர்வாதங்களையும் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய செயலெல்லாம் மகத்துவமானது கர்த்தாவே, வல்லமையானது கர்த்தாவே. இந்த நாள் முழுதும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே எங்களோடு இருந்து எங்கள் புறவக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணி எங்களை நீ மையப்படுத்தி நம்முடைய திருநாமத்தை நீ உயர்த்த வேண்டும் என்று மீட்பர் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 180027003333.